அது ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கும். உங்கள் கண்டிஷன் என்ன? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. வரப்போற மாப்பிள்ள பிசினஸ் தான் பண்ணணும். 9 to 5 ஜாப் பண்ணக்கூடாது. வெல் எஜுகேட்டட், ஒரு எம்இ பிஇ பண்ணியிருக்கணும். தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கறாமே கவர்மெண்ட்ல. ஓன் ஹவுஸ், கார். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் முதல் கண்டிஷன் மினிமம் அட்லீஸ்ட் 1 டிகிரி படிச்சிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா பாட்டு பாடணும். ஏன் தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? ஒண்ணு பாட தெரியலன்னா கடிக்க மாட்டீங்களா? இல்ல பாட்டு தாலாட்டு பாடணும். எனக்கு போர் அடிக்கும் போது பாடம் வச்சு கேட்டுருவல்ல. என்னடே நீ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாடுறதுக்கு அவன் ஆல் இந்தியா ரேடியோவா? ஒரு நாளைக்காவது கிராம முறைப்படி என்னுடைய டவுன்ல என் வீட்டுல வந்து சமைக்கணும். எல்லாமே அம்மியை வச்சு அரைச்சி அது வந்து நான் எதிர்பார்க்கறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. உங்களோட சேர்ந்துனா உங்களுக்கும் அப்ப அதெல்லாம் நல்லது கெட்டது தெரியும். கிராம கல்ச்சர் தெரியும். தெரியும். உங்களுக்கு அம்மி அரைக்க தெரியல, அம்மி எடுத்துட்டு வாப்பா. ஐயோ, அம்மி அரைப்பது எப்படி? ஒரு பாத்திரம் கொண்டாங்க கண்ணியப்பா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. முதல்ல அம்மி அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உட்காருங்க தம்பி, இது வேற மாதிரி இருக்கு. தண்ணீர் தெளிக்க வேண்டும். பிறகு இந்த உலக்கையால் எடுத்து அடிக்க வேண்டும். உலக்காது. ரைட் ரைட், இதான் உலக்க. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. நீங்க கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடி இதுல சமைச்சா நல்லா இருக்கும், இதை நீ உணர்ந்துக்கணும். அவங்களோட விருப்பத்தை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ரைட் விடு. இது இந்த விஷயத்துல ரொம்ப நாட்டம் இருக்கு, பிடிச்சிருக்கு. இவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இறங்கி வரக்கூடாதுன்னு கேக்குறேன். இப்போ இங்க வந்துதான் ஒரு பாயிண்டே வந்திருக்கு. எனக்கு கிராமத்து பையனே வேண்டாம். முடிச்சு. எல்லாம் ஒன்னால ஏண்டா அநியாயத்து கிராமத்து பசங்க எல்லாரும் போட்டு தாக்கி விட்டியே. ஆக்சுவலா எல்லா கிராமத்து பசங்களும் அப்படி கிடையாது. அவன் ஒரு கிராமத்து தாட் இருக்கக்கூடிய ஒரு பையன். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா? கண்டிஷன் நம்பர் 1, டீட் அவுட்லரா இருக்கணும். ஓகே. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். சமைக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியாது. கட்டாயமா அவர் பேங்க்ல மேனேஜர் லெவல்ல தான் இருக்கணும். அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும். ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. மினிமம் 25 சவரனாவது எனக்கு போடணும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து. ஆனா உங்களுக்கு ஏன் அவங்க 25 சவரன் போடணும்? ஏன் என் மம்மி மட்டும் போடணும்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். எங்க வீட்ல நகையெல்லாம் போட மாட்டோம். நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஏதாவது சொன்னா பரவாயில்ல. இல்ல, என் மம்மியும் போடணும், அவங்களும் போடணும். புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அதான் அப்படி இருந்தா தான் கண்டிஷன். அப்படி இல்லனா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே அம்மா. அம்மா வீட்ல இருந்து போடணும் நீங்களே ஒரு 50 சவரனு, அதை விட்டு கொடுத்தா என்ன? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அதை விட முடியாது சார், அதை விட முடியாது சார். ஐயோ ராஜா, நீ கேட்டியாடா? இவதான்டா தமிழ் பொண்ணு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சௌரியமா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி இருக்கு. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அம்மா இருந்தா வேலையை வாங்கிக்கலாம். அம்மா அதானம்மா. ஏன்னா அதெல்லாம் பயங்கரம். அந்த அப்படிதான் சார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. கரெக்ட் தான். எல்லாம் நாங்களாம் அவளுக்கு வேலை செய்யணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யார் செட் ஆவாங்களோ அது எங்களுக்கு தானே தெரியும். அப்ப நாங்க கண்டிஷனா சொல்ல தானே முடியும். சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. எனக்கு குக்கிங் தெரியாது, எனக்கு குக்கிங் தெரிஞ்ச பையன் தான் வேணும் அப்படின்னா அதை இப்படி போடக்கூடாது. எப்படி 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 குக்கிங் தெரிஞ்ச பையனா இருந்தானா அவன் கூட சேர்ந்து குக்கிங் கத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க இவர் போடணும். சொல்ல வர இது சூப்பர் அப்பு. இல்லைங்களா, அவர் சொல்ல வர்றது எல்லாமே என்னன்னா, நீங்க அந்த வேர்டை பிடிச்சிக்கிறீங்க, நீங்க இண்டிவிஜுவலாவே வைக்கிறீங்க, ஒரு தம்பதியா வைக்க மாட்டேங்கிறீங்கிறாரு உங்க கண்டிஷன். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. இந்த ஏஜ் ஒரு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சொசைட்டி சார்ந்தே நிறைய கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஐயோ, இதுவே ஒரு மிகப்பெரிய ஃபில்டர். அதற்கு அடுத்து ஒரு ஃபில்டர்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் போட்டீங்கன்னா கடைசியில் நில்லுன்னு வந்து நிக்கும். அதுதான் இவங்க அட்டைன் பண்றது. ஏற்கனவே சொசைட்டியே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு. அதுல அதுக்கு மேலே நீங்க கண்டிஷனை போட்டுட்டு இருந்தா எப்படின்னு கேக்குறேன். அப்பதானே என்னால வெல் செட்டிலா இருக்க முடியும். ஓஹோ, கதை இப்படி போகுதா? 2 பிள்ளை பிறக்குதுன்னா அந்த 2 பிள்ளைக்கும் நான் பார்க்கணும், எல்லாமே செய்யணும். அதுக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தா மட்டும் தான் முடியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். அவன் நல்லா சம்பாதிச்சா மட்டும்தான் என்னால முடியும் ஃபேமிலியை ரன் பண்ண. இது 2ஆவது இருக்கு. பிளிஞ்சி வெறுந்தோல்ல விளக்கணைய ஊத்தி திரி வச்சு நான் பொறுத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணில விடுவாங்களாம். நான் வெல் செட்டில்டா இருக்கணும், நான் 2 குழந்தைய பாத்துக்கணும், சேர்ந்து பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஏன் வார்த்தை வர மாட்டேங்குது? சூப்பர் அப்பு. நானும் ஒரு வேலைக்கு போறேன், நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். பேங்க் மேனேஜர் இல்லன்னா பரவாயில்ல, கேஷியரா இரு, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். ஏன் வார்த்தை வரல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி.